வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண் மாபியாக்கள் தொடர்பில் FCID விசாரணை உடன் ஆரம்பம். பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் இலங்கையுடன் நெருங்கி செயல்பட தயார். சீன மக்கள் காங்கிரசின் துணைத் தலைவர் தெரிவிப்பு. இன்று முதல் வடக்கில் மழைவீழ்ச்சி குறையும். நாளை முதல் மீண்டும் குளிர். ரூபா 50,000 கோடி குறை நிரப்பு மதிப்பீடு இன்று பாராளுமன்றத்தில். இந்திய மீனவர் விவகாரம் பேசி தீர்வில்லையில் கட்டுப்படுத்துவோம். கடற்தொழில் அமைச்சர். நாமலுடன் பொதுவழியில் வாக்குவாதம் செய்த இளைஞர். நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கு மேலும் 500 பில்லியன் ரூபாய் தேவை கூறுகிறார் கஸ்டடி செல்வா. தற்போதைய பேரிடரின் போதும் வேறு ஆட்டங்கள் இடம்பெறலாம். விழிப்பாக இருக்க கோருகிறார் பிமல். யாழ் உள்ளக விளையாட்டு அரங்குக்கு காணி. முன்னாள் அமைச்சரின் பேத்தி கோரிக்கை. யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் கட்டடங்களுக்கு தடை. மாநகர சபை தீர்மானம். இலங்கை மீண்டெழ இந்தியா தொடர்ந்து உதவிகள் வழங்கும். ஜீவனிடம் சந்தோஷ் உறுதி. முஜிபுர் ரஹ்மான் எம்பிக்கு மிரட்டலா. வீட்டுக்கு வரும் இனந்தெரியாத நபர்கள். பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு பொலிஸ்மா அதிபரிடம் அவர் கோரிக்கை. தமிழீழ விடுதலை புலிகளுடனான சமாதான உடன்படிக்கை சர்வதேச பார்வையை ஈர்க்கும் நூல். தொடர்பான விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை கொள்ளையடித்து செல்வந்தர்களாக மாறியவர்கள் தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணைகள் நடத்தப்படவுள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் ஈனா சந்திரசேகர், கொள்ளையர்கள் திருந்தி வாழ்வதற்கு 1 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் அவர்கள் யாரும் திருந்தாத நிலையில் இனி பேச்சுக்கு இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இயற்கை வளங்களை கொள்ளையடித்து பலர் செல்வந்தர்களாக மாறியுள்ளனர். உதாரணமாக மண்மாபியாக்களை குறிப்பிடலாம். பிரதி பொலிஸ்மா அதிபருடன் பேசியிருக்கின்றேன். இந்த மண் மாபியாக்களிடம் 10 உளவு இயந்திரங்கள், 20க்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் இருப்பது எப்படி? இவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறியது எப்படி பணம் வந்தது என்பது தொடர்பாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு ஊடாக விசாரணைகளை உடன் ஆரம்பித்து உண்மையை கண்டறிய வேண்டும். இவர்கள் உண்மையில் உழைத்து சொத்துக்களை சேர்த்திருந்தால் அவர்களை அதனை வைத்திருக்கட்டும். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் அறிகின்றோம், மண் கொள்ளையின் ஊடாகவே இவர்கள் அனைவரும் மிக பெரும் குபேரர்களாக மாறியிருக்கின்றார்கள். நாம் இந்த மாபியாக்களுக்கும் நொண்டி சண்டியர்களுக்கும் திருந்தி வாழ 1 வருட கால அவகாசத்தை வழங்கி இருக்கின்றோம். அந்த 1 வருட காலத்துக்குள் பல தடவைகள் சொன்னோம், திருந்தி வாழுங்கள் என. ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆகவே எதிர்வரும் காலத்தில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். அதனால் நீங்கள் சிறையில் செல்ல நேரிடலாம், பதில் சொல்ல நேரிடலாம், வளங்களை கொள்ளையடித்து சேர்த்த சொத்துக்களை இழக்க நேரிடலாம். ஆகவே முடிந்தால் சரணடையுங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் இலங்கையுடன் நெருக்கமாக செயல்பட சீனா தயாராக இருக்கிறது என்று சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலையியல் குழுவின் துணைத் தலைவர் வாங் டோமிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் கரணி அமரசூரியவை நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு தொடர்ச்சியாக சீனா பங்களிப்பு செய்யும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கையின் மறுசீரமைப்பு பணிகளுக்கு சீனா முழுமையான ஆதரவு வழங்கும். பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்களில் இலங்கையுடன் நெருக்கமாக செயல்பட சீனா தயாராக இருக்கிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் பிரதமர் கரணியின் சீன பயணத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டன. குறிப்பாக பாடசாலை சீருடை, உரமானியம், டிஜிட்டல் கல்வி செயல்பாடுகளுக்கான தொழில்நுட்ப உதவி, வீதி அபிவிருத்தி, சுகாதாரம் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் அந்த துறைகளில் நட்புறவை மேலும் பலப்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட்டது. இந்த நிகழ்வில் சீன தூதுவர் ஜிஜன்கோங், பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரே உட்பட அதிகாரிகள் சிலர் கலந்து கொண்டனர். இலங்கை மீண்டெழுவதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை, ஒத்துழைப்புகளை வழங்கும். இவ்வாறு இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஜா உறுதியளித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் எம்பிக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போதே இந்திய தூதுவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு ஜீவன் தொண்டமான் எம்பி
இதன்போது நன்றி தெரிவித்தார். அத்துடன் பேரிடரால் பெருந்தோட்ட பகுதிகள் உட்பட மலையகத்தில் ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் இந்திய தூதுவருக்கு ஜீவன் தொண்டமான் எம்பி தெளிவுபடுத்தினார். சுனாமி பேரிடரின் போது சுனாமி நிவாரண மண்டலத்தை புலிகளுக்கு வழங்குவதற்கு வெளிநாட்டு முயற்சி இடம்பெற்றது. எனவே தற்போதைய பேரிடரிலும் வேறு ஆட்டங்கள் இடம்பெறக்கூடும். எனவே விழிப்பாகவே இருக்க வேண்டும். இவ்வாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவால் தான் இலங்கையை மீட்டெடுக்க முடியும் என அமெரிக்க ராஜதந்திரிகள் நற்சான்றிதழ் வழங்கி வருகின்றனர். பயங்கரவாத அமைப்பான புலிகளை தோற்கடித்து 6% பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்திய மஹிந்த ராஜபக்சவுக்கு கூட இப்படியான பாராட்டு வழங்கப்படவில்லை. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வழங்கப்படுகின்றது. இதன் ரகசியம் பின்புலம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை மீண்டெழுவதற்கு பில்லியன் கணக்கில் நிதி தேவைப்படும் போது ஓரிரு மில்லியன்களை உதவியாக பெற்று மீள முடியுமா? சர்வதேச உதவிகள் இலவசமாக கிடைக்கப்பெறுவதில்லை. அதன் பின்னணியில் வேறு நிகழ்ச்சி நிரல் இருக்கக்கூடும். சுனாமி காலத்தில் புலிகளுக்கு நிவாரண சபையை வழங்க முற்பட பேரிடருக்கு மத்தியில் வேறு ஆட்டம் ஆடப்படலாம். தற்போதும் அவ்வாறு நடக்கக்கூடும். எனவே விழிப்பாக இருக்க வேண்டும் எனவும் பிமல் வீரவன்ச குறைப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தளை லக்கலை பகுதியில் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள பாதுகாப்பு மையங்களை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று பார்வையிட சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் உரக்க சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். மேலும் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடக்கின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ச அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவரிடம் அமைதியாக பேசினார். இளைஞரிடம் நாமல், உங்களது அரசியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்து கொள்கின்றேன். ஆனால் இந்த மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும். அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் பேசலாம். மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடமில்லை என்று கூறியுள்ளார். நாமலின் விளக்கத்தை ஏற்று அவரின் கருத்துக்களுடன் இணங்கிய இளைஞர் இறுதியில் நாமல் ராஜபக்சவை கட்டித் தழுவியிருந்தார். இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது. இந்திய மீனவர் அத்துமீறல்கள் தொடர்பில் இந்திய தரப்புடன் பேசியும் தீர்வு இல்லை எனில் கடற்படைக்கு அதிகாரத்தை வழங்கி அவர்களை கட்டுப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை. இவ்வாறு கூறியுள்ளார் கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் என சந்திரசேகர். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். இன்று வியாழக்கிழமை இரவு முதல் வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக குறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாவண்ணா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதே நேரம் கடந்த சில நாட்களாக நிலவிய குளிர் மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை முதல் அதிகரிக்கும். இந்த குளிரானது வானிலை 26ஆம் தேதி வரை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் மாலை அவர் வெளியிட்டுள்ள வானிலை அவதானிப்பு அறிக்கையின் பிரகாரம் வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகிய காற்று சுழற்சி மேற்கு வடக்கு மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டுள்ளது. அதேபோல இலங்கையின் தென்பகுதியில் ஒரு வளிமண்டல உறுதியற்ற நிலைமையும் காணப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை நாளை வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று வியாழக்கிழமை இரவு முதல் வடக்கு மாகாணத்துக்கு மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் கிழக்கு, ஊவா, மத்திய, சப்ரகமுவ, தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களுக்கு நாளை வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்காக நிலை கொண்டிருப்பதனால் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல உறுதியற்ற தன்மையினால் மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்கள் நாளை வரை சற்று கனமழையை பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே பதுளை, நுவரெலியா, கண்டி, மாத்தளை, கேகாலை மாவட்டங்களில் கனமழையோடு இணைந்து நிலச்சரிவு தொடர்பில் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் சித்தாந்தங்களை உள்ளடக்கிய நூலொன்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை என்ற நூல் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸினால் எழுதப்பட்டு வெளியாகியுள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடியா, காசா பகுதி மற்றும் உக்ரைன் மோதல்கள் தொடர்பில் சமாதான முயற்சிகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வரும் நேரத்தில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ்
எழுதிய இந்த நூல் வெளிவந்துள்ளது. 30 ஆண்டு கால கொடூரமான போர் முடிவுக்கு வரும் என்ற பரவலான சர்வதேச எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 2002 ஆண்டு செப்டம்பர் 16 தாய்லாந்தில் தொடங்கிய அமைதி செயல்முறையின் அறிவார்ந்த சந்தர்ப்பங்களை நூல் உள்வாங்கியுள்ளதாக வெளியீட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அமைதி பேச்சுவார்த்தையின் லட்சியமும் முயற்சியின் சின்னங்களும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்தன. மேலும் பல தசாப்தங்களாக நடைபெற்ற போர் தோல்வியடைந்த சந்தர்ப்பங்களில் உரையாடல் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் இனமோதல்களை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கான படிப்பினைகளை வழங்கக்கூடும் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. சமகால உலகத் தலைவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் ஆயுத மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் உள்ள சிக்கல்களை புரிந்து கொண்டுள்ள நிலையில் இலங்கையின் சமாதான செயல்முறை ஒரு ஆழமான பார்வை என்பது அமைதி செயல்முறைகளின் சாத்தியக்கூறுகள் மற்றும் பலவீனம் மற்றும் வழியில் ஏற்படும் தவறான நடவடிக்கைகளின் அபாயங்கள் பற்றி சரியான நேரத்தில் நினைவூட்டலை வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்புவதற்காக 50,000 கோடி ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடு இன்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. பாராளுமன்ற நிலையீர் கட்டளை 16 விதிகளுக்கு அமைவாக பிரதமர் கரணி அமரசூரிய விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க இன்று நாளையும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு கூட்டத்தில் இதற்கான இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு பாராளுமன்றம் கூடவுள்ளது. இதன்போது 2026 ஆண்டுக்கான 50,000 கோடி ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசாங்க நிதி பற்றிய குழுவின் பரிந்துரைக்கு அனுப்பப்படும். கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைப்பதற்கு காணியை பிரதேச சபைக்கு நன்கொடை அளிக்க நாம் ஆர்வமாக உள்ளோம் என இலங்கையின் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் சர் கந்தையா வைத்தியநாதனின் பேத்தி கௌரி பொன்னையா தெரிவித்துள்ளார். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் இடம்பெற்ற தவிசாளரின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தனது ஆர்வத்தினை குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ளக விளையாட்டு அரங்கத்தினை அரசாங்கம் அமைப்பதற்கு முயற்சிப்பதாக கேள்வியுற்றேன். அதற்காக பிரதான மரங்களை அளிக்க வேண்டியுள்ளதாக கேள்வியுற்றேன். அவ்வாறாக இயற்கையை அளிக்காது பொருத்தமான காணியொன்றை நாம் வழங்குவதன் ஊடாக உள்ளக விளையாட்டரங்கை சகலரும் பயன்பெறத்தக்க வகையில் மாற்றுவதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க முடியும். எமது பரம்பரைக்குரிய கோப்பாயில் உள்ள நிலங்களில் ஒன்றை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு வழங்குவதன் ஊடாக அபிவிருத்திக்கு ஒத்துழைக்க நாம் முயற்சிக்கின்றோம். அதற்காக தவிசாளர் தியாகராஜா நிரோத் சந்தித்து இணக்கத்தினை வெளிப்படுத்தியுள்ளோம். இளைஞர்கள் பெருமளவில் வாழக்கூடிய கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டு அரங்கினை அமைக்க அரசாங்கம் முன்வருமாயின் எமது காணிகளில் ஒன்றை பரிசீலிக்க முடியும். அதற்காக பிரதேச சபையுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க முடியும். நாம் காணியை வழங்க விருப்பு கொள்கின்றோம். இன்றைய நிலையில் இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறைக்கான உட்கட்டுமானங்கள் அவசியமாக உள்ளன. அது போதியற்ற தேசத்தினை கட்டியெழுப்பவும் ஆரோக்கியமான மனித சமூகத்தினை உருவாக்கவும் அவசியமாகும் என எமது குடும்பம் கருதுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்கா அமைந்துள்ள பகுதியில் எவ்விதமான கட்டுமானங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என யாழ் மாநகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா தலைமையில் மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதி முதல்வர் தயாளனால் குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பழைய பூங்கா பகுதியில் ஒரு கட்டடம் அமைவது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நாட்டின் சட்டத்திற்கும் நீதிமன்றத்துக்கும் மதிப்பளிக்கின்றோம் என தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியின் 10 உறுப்பினர்களும் சபையிலிருந்து வெளியேறியிருந்தனர். தொடர்ந்து சபையில் உரையாற்றிய பிரதி முதல்வர் தயாளன் சிங்கள மகாவித்தியாலயத்தில் உள்ள இராணுவத்தை வெளியேற்றி அதில் உள்ளக விளையாட்டு அரங்கை அமைக்கலாம் என யோசனை ஒன்றை சபையில் முன்வைத்தார். குறித்த கருத்தினை சபையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். அத்தோடு சபையில் பிரசன்னமாகியிருந்த ஏனைய அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பிரேரணைக்கு தமது ஆதரவினை தெரிவித்ததை அடுத்து சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.